யெகோவாயிரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல ஜெபித்து அவரோடு வாழும் வாழ்க்கை உங்களிடத்துல காணப்பட்டாலும் சில நேரங்கள்ல அசதி நம்மை ஆட்கொள்வதுண்டு. நல்ல ஜெபிக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையில திடீரென தன்னை அறியாமல் ஜெபக்குறைவு, ஜெபத்துல ஒரு அசதி காணப்படுகிறது என்றால் அது நமக்கு எதிரான சாத்தானின் தந்திரம். ஆதியாகமம் 15:12 நாம பார்க்கும்போது ஆபிரகாம் கர்த்தரிடத்துல காணிக்கைகளை கொண்டு வராங்க. ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது அப்படின்னு நாம பார்க்கலாம். அந்த நித்திரை வந்த போது திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொண்டதுன்னு சொல்லப்பட்டுள்ளது. விழிப்பா இருக்க வேண்டிய காரியத்துல, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நம்மிடம் ஒரு அசதி காணப்பட்டால் நாம புரிஞ்சுக்கிடணும், நான் இப்படி அல்ல, ஏதோ ஒன்றுல இன்னும் ஆண்டவரோடு நெருங்கணும் என்பதை. ஆபிரகாம் அயர்ந்து நித்திரை செய்த போது அவரை திகிலும் காரிருளும் மூடிக்கொண்டது என்பதை நாம காண முடிகிறது. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்வது, உன் சந்ததியார் பரதேசிகளாய் இருந்து அவர்களை சேவித்து 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்ற செய்தியை நாம கேட்க முடிகிறது. இன்னும் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில வாயினால் மட்டும் துதித்து வெளிப்புற வாழ்க்கையில ஆவிக்குரியவர்களா வாழ்ந்துட்டு இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தூரப்படுத்துறாங்க. இதுவும் ஒரு அயற்சி தான். இப்படி காணப்படும் நபரை திகிலும் காரிருளும் வாழ்க்கையில மூடிக்கொள்கிறது. வாழ்க்கையிலும் அயற்சி காரணமாக தேவ பாதுகாப்பு இல்லாம சில விழுகைகளானது அவங்க வாழ்க்கையில ஏற்படுகிறது. நமது தேவனோடு உள்ள தொடர்பை நாம சோதனை செய்வது எப்போதுமே நல்லது. ஏதேனும் ஒரு அயற்சி அல்லது சோம்பல் என்னிடம் காணப்படுகிறதா, நான் எச்சரிக்கப்படுகிறேனா என்று நீங்க சோதித்து பாருங்க. ஒருவேளை தேவ காரியங்களா இருக்கலாம், வேத வாசிப்பு, ஜெபம், நற்கிரியைகள் என நிறைய நாம சொல்லலாம். உங்களை ஆராய்ந்து பாருங்க. வாழ்க்கையில இருள் மூடிக்கொள்ளாதபடி கவனமாய் நீங்க செயல்படுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.